Subsidiary books part 2 is cash book. ஏன் இதை நம்ம தனியாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா இது ஒரு சப்சிடரி புக்காகவும் இருக்குது, ஒரு பிரின்சிபல் புக்காக இருக்குது, மீன்ஸ் லெஜர் புக்காகவும் இருக்குது. அதாவது நம்ம சப்சிடரி புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம்னா அங்கேருந்து we have to transfer to the concern account. சேல்ஸ் புக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க, பர்ச்சேசஸ் புக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. The total of purchases book is transferable to the purchases account. Total of the sales book will be transferable to the sales account. But cash bookல அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம், cash account open பண்ண மாட்டோம், bank account open பண்ண மாட்டோம். So that is an advantage here. So அதனால் இது வந்து சப்சிடரி புக் மாதிரியும் இருக்குது. இதுக்குள்ளார ரெண்டு லெஜர் அக்கௌண்ட் இருக்குது. என்ன லெஜர் அக்கௌண்ட்? கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். இது ரெண்டு இருக்கிறனால இது வந்து பிரின்சிபல் புக்குன்னு சொல்கிறோம், இல்லைன்னா லெஜர் புக்குன்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் அ ஜர்னல் என்ட்ரி as well as ledger too. We don't prepare the cash account and bank account. Okay, bank account. Record of receipts and payment மட்டும் இதில் இருக்க போகுது. chronological order எப்படி நீங்கள் ஜர்னல் என்ட்ரி எழுதுவீங்க, டேட் வைஸ் அதே தான் இங்கேயும். includes bank also, bank account also, and debit சைடில் receipt சைடும், ரெசிட்ஸும் கிரெடிட் சைடில் பேமெண்ட் சைட்லையும் இருக்கும். இப்போ கேஷ் புக் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு. டெபிட் சைடு இஸ் நேம்ட் அஸ் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட். இனியும் நம்ம என்ட்ரி போடும்போது மீன்ஸ் ஒரு ரெக்கார்ட் இல்லஸ்ட்ரேஷன் போடும்போது உங்களுக்கு இது கிளாரிட்டி கிடச்சிடும். ரைட், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஒரு சாதாரண சப்சிடரி புக்ஸ் என்ன இம்பார்ட்டன்ஸ் நம்ம ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தோம், அதுதான் இங்கே வரப்போகுது. இது மட்டும் ஸ்பெஷல் இல்லையா, சர்வ்ஸ் ஆஸ் போத் ஜேர்னல் அண்ட் லெஜர் and saves time and labor, shows the cash and bank balances here itself, and benefits of division of labor. லேபரை பிரித்து கொடுக்கலாம். நீ சேல்ஸ் பாரு, நீ பர்ச்சேஸ் பாருன்னு சொல்கிற மாதிரி ரெசிட்ஸ் மட்டும் நீ பாரு, பர்ச்சேஸ் பேமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பாருங்க அப்படிங்கிறதால பிரித்து கொடுக்க முடியும். effective cash management and prevents the errors and frauds நடக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக்கில் சிம்பிள் ஆர் சிங்கிள் காலம், அதாவது டெபிட் சைடில் ஒரு காலம், கிரெடிட் சைடில் ஒரு காலம் மட்டும்தான் இருக்கும். அதாவது எஸ்பெஷலி கேஷ் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இருக்கும் கேஷ் காலம். அண்ட் டபுள் காலம் கேஷ் புக், வி ஹவ் டபுள் காலம் கேஷ் புக் ஆல்சோ. ஒரு காலம் வந்து கேஷுக்காகவும் இன்னொரு காலம் டிஸ்கவுண்ட்டுக்காகவும். அதுவும் எந்த டிஸ்கவுண்ட்டுக்காக அப்படின்னு சொன்னாக்க கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்காக. எதுக்காக? கேஷ் டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட்டில் ரெண்டு விதமான டிஸ்கவுண்ட் நம்ம பார்க்க போகிறோம், கேஷ் டிஸ்கவுண்ட் அண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கேஷ் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அண்ட் அலோட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம், அது ஒரு காலம். ரைட், இது ரெண்டு காலம் இருந்துச்சுன்னா, கேஷும் டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா அது பேர் டபுள் காலம் கேஷ் புக். அண்ட் 3 காலம் ஆர் ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கில் நமக்கு என்ன இருக்குன்னா கேஷும் இருக்கும், டிஸ்கவுண்ட் பற்றியும் இருக்கும், பேங்க் பற்றியும் இருக்கும். ஸோ அந்த மூணுமே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது பேர் 3 காலம் கேஷ் புக் ஆர் ட்ரிபிள் காலம் கேஷ் புக். இஸ் இட் கிளியர்? அண்ட் ஸோ ஆஸ் சச் நோ ஃபார் த எஜுகேஷன் பர்பஸ் நம்ம 3 கிளாஸிஃபிகேஷன்ஸை பண்ணுறோம். ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து 2 பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் they have the account in SBI bank as well as Canara bank. Then how can you handle that, right? ஸோ இது ரெண்டு இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? ஸோ வி ஹாவ் 2 பேங்க் அக்கௌண்ட்ஸ். கனரா பேங்க்லேயும் வச்சுருக்கிறேன், எஸ்பிஐயில் இருக்கிறேன். அப்போ பேங்க் அக்கௌண்ட்டுக்கே 2 செப்பரேட் காலம்ஸ் இருக்கலாம். ப்ரிடாமினாக நம்ம என்ன பண்ணுறோம், 3 காலமாக வைக்கும்போது எல்லா பேங்க்கும் சேர்த்து ஒரே காலமாகவும், கேஷ் எல்லாம் சேர்த்து ஒரே காலமாகவும், டிஸ்கவுண்ட்டுக்காக ஒரு காலம். அந்த டிஸ்கவுண்ட்டில் என்ன எழுதுவோம் அப்படின்னு சொன்னாக்கா கேஷ் டிஸ்கவுண்ட்டும் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டும் எழுதுவோம். கான்ட்ரா என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கேஷ் அக்கௌண்ட்டுக்கு வருது பணம், கேஷ்லேருந்து பேங்க்குக்கு போகுது இல்லையா. கேஷ் பாக்ஸ், ஆஃபீஸில் இருக்கிற கேஷ் பாக்ஸுக்கு பேங்க்லேருந்து பணம் வரலாம், கேஷ் பாக்ஸ்லேருந்து அங்கே பணம் போகலாம். இந்த வரது போகிறது இருந்துச்சுன்னா தட் வில் பி தி கான்ட்ரா என்ட்ரி. தட் வில் பி தி கான்ட்ரா என்ட்ரி. பேங்க் டு கேஷ் அண்ட் கேஷ் டு பேங்க். அது என்ன சார் கான்ட்ரா என்ட்ரினா? ஒரு லெஜரில் 2 சைடு இருக்குது இல்லையா, இது ஒரு லெஜர் மாதிரி. இங்கே இருக்கும், அதுக்கு இன்னொரு என்ட்ரி ஆப்போசிட் சைடில் இருக்கும். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஜர்னல் என்ட்ரி எழுதும்போது இது லெஜரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு நம்ம பார்த்தோம். எந்த பேஜில் இருக்கிற லெஜர் புக்கு போகுது நமக்கு தெரியும். சரி, ஓகே. ஆனால் சப்சிடரி புக்ஸில் இந்த பர்டிகுலர் கேஷ் டு பேங்க் அண்ட் பேங்க் டு கேஷ் பொறுத்த வரைக்கும் எங்கேயும் போகாது. அதோட இன்னொரு என்ட்ரி ஆப்போசிட் சைடில் இருக்கும். இந்த ஆப்போசிட் சைட் அப்படிங்கிறது தான் இந்த கான்ட்ராங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ அந்த லெஜர் ஃபோலியோவில் வி வில் ரைட் தட் த அதர் ரெக்கார்ட் இஸ் அவைலபிள் இந்த ஆப்போசிட் சைட். அதான் கான்ட்ரான்னு பேர், பேங்க் அண்ட் கேஷ். அப்போ இந்த டிஸ்கவுண்ட்டில் 2 விதமான டிஸ்கவுண்ட் இருக்குது. எந்த டிஸ்கவுண்ட் இங்கே வரும்னு சொன்னால் கேஷ், ஒன்று கேஷ் டிஸ்கவுண்ட், இன்னொன்று ட்ரேட் டிஸ்கவுண்ட். இதோடைய பர்பஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பார்க்கும்போது பர்பஸ்
அர்லி பேமெண்ட்டுக்காக நான் உங்களுக்கு சேல் பண்ணும்போது சார் 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்கலாம்னு சொன்னேன். சொல்லிவிட்டு என்ன பண்ணுறேன், நீங்கள் ஒரே மாதத்தில் கொடுத்துட்டா இல்லை இன்றைக்கே கொடுத்துட்டா உங்களுக்கு 50 ரூபா லெஸ் பண்ணிக்கிறேன்றார். ஸோ அலோவிங் தெம் டு பே அர்லி, அதுக்காக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா அது பேர் ட்ரேட் டிஸ்கவுண்ட். 3 மந்த்ஸு சீக்கிரம் கொடுத்தால் உங்களுக்கு ஒரு 100 rupees டிஸ்கவுண்ட், அப்படி இருந்தால் அது பேர் ட்ரேட் டிஸ்கவுண்ட். அண்ட் கேஷ் டிஸ்கவுண்ட். ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, எவ்வளோ சார் ரேட்டு, சார் யூஸ்வலாக 10,000 ரூபா, இன்றைக்கி வந்து ஆஃபர் ஒரே ரேட்டு 7,000 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக யூ டெம்ப்டட் டு பர்ச்சேஸ். ஸோ மேக்கிங் யூ டு பர்ச்சேஸ் எ லார்ஜ் குவான்டிட்டி இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் ட்ரேட் டிஸ்கவுண்ட். இது எப்போ கொடுக்க போகிறாங்க, டைம் ஆஃப் அலவன்சஸ். கேஷ் டிஸ்கவுண்ட் வில் பி கிவன் ஆன் பேமெண்ட். ஓகே, என்னைக்கு அந்த கஸ்டமர் பேமெண்ட் பண்ணுறாரோ அன்றைக்கி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நாம் என்றைக்கு பேமெண்ட் அர்லியராக பண்ணோம், அந்த சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம்னா அவங்க நமக்கு கொடுப்பாங்க, இல்லை முன்னாடி நாம் வாங்கிட்டோம்னா நாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் ட்ரேட் டிஸ்கவுண்ட் சேல் பண்ணும்போது கொடுப்போம். அண்ட் அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்கா பேஸ்ட் ஆன் டைம். உங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்துருக்குறேன் சார், 1000 ரூபாய் சார் 3 மாதத்தில் கொடுத்துருங்க சார் அப்படின்றேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறுநாளே கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. ஓ, ஒரே நாளில் மறுநாளே கொடுத்துட்டீங்களா, 03 அன்றைக்கி ஈவினிங் கொடுத்துட்டீங்க. ஓகே சார் 940 ரூபா கொடுங்க சார். எவ்வளோ, 940 ரூபா, 60 ரூபா கழிச்சுக்கிட்டோம். 1 மந்த் முடிஞ்ச பிறகு கொடுக்குறாரு. 1 மாதம் முடிஞ்சு போச்சு, சரிங்க 960 கொடுங்க. 2 மாதம் முடிஞ்சிச்சு 980 கொடுங்க. 3ஆவது மாதம் முடிஞ்சிச்சு, அதான் டியூ டேட்டை வந்துருச்சு, அப்புறம் என்ன ஃபுல்லாக கொடுக்க வேண்டியது தானே, 1000 rupees நோ டிஸ்கவுண்ட். அப்படின்னா நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அந்த பீரியட் வரைக்கும் எத்தனை மாதம் இருக்கோ அத்தனை மாதத்துக்கு கனெக்ட் பண்ணி டிஸ்கவுண்ட்டு கொடுப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் டைம். ஆனால் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு குவான்டிட்டி பர்ச்சேஸ்ட். நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கினா 5% டிஸ்கவுண்ட் சார், 5000 ரூபாய்க்கு வாங்கினா 15% டிஸ்கவுண்ட் சார். ஸோ லார்ஜர் பர்ச்சேஸ் வில் கெட் மோர் டிஸ்கவுண்ட். அண்ட் எது ரெக்கார்ட் பண்ணுவாங்க புக்கில் அப்படின்னு சொன்னாக்கா ரெக்கார்டிங் இன் புக்ஸ். ட்ரேட் டிஸ்கவுண்ட் வில் பி ரெக்கார்டட் அண்ட் கேஷ் டிஸ்கவுண்ட் வில் பி ரெக்கார்டட், ட்ரேட் டிஸ்கவுண்ட் வில் நாட் பி ரெக்கார்டட். கேஷ் டிஸ்கவுண்ட் எழுதுகிறோம், இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதே கேஷ் டிஸ்கவுண்ட் தான், ட்ரேட் டிஸ்கவுண்ட் எழுத மாட்டோம். அண்ட் டிடக்ஷன் ஃப்ரம் இன்வாய்ஸில் கழிச்சு காமிப்பாங்களா அப்படின்னு சொன்னாக்கா ஆமாம், இதை கழிச்சு காமிப்பாங்க, இதை கழிச்சு காமிக்க மாட்டாங்க. உங்களுக்கு பில்லு போடும்போதே 15,000 ரூபாய் சார், நீங்கள் பல்காக வாங்கினதுனால ஒரு 10% டிஸ்கவுண்ட் இந்தாங்க 1500, 13,500 கொடுங்கன்னு இன்வாய்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பில்லையே உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. பேமெண்ட் பண்ணும்போது தான், இன்வாய்ஸில் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க, அதே வேல்யூ போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது கழிச்சுப்பாங்க. ரைட், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தீஸ் 2 டிஸ்கவுண்ட்ஸ். இப்போ இது தவிர சின்ன எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணுறாங்க. சின்ன டீ எக்ஸ்பென்சஸ், ஆட்டோ சார்ஜஸ் அண்ட் போஸ்டல் கவர் வாங்கினாங்க, தென் ஸ்டேஷ்னரி வாங்கினாங்க, பின் பேப்பர்லாம் வாங்கியிருக்கிறாங்க, ஸ்டாப்லர் பின் வாங்குறாங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மெயின் கேஷியர் ஹூ இஸ் டீலிங் வித் lakhs and crores அவர்கிட்ட போய்ட்டு சார் பேப்பர் வாங்கணும் 50 பைசா கொடுங்கன்னா மேலங்களையும் பார்ப்பார். அப்போ இந்த வேலை சின்ன ஐட்டத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்காகவே ஒரு பெட்டி கேஷியர், ஒரு பெட்டி மேட்டர்ஸ் பெட்டி கேஷியர்னு ஒருத்தர் போட்டு அவர்கிட்ட இருந்தா 5000 ரூபாய் வச்சுக்கோ, மாதம் இந்த மாதிரி டீ ஸ்நாக்ஸ் என்னென்ன செலவாகுதோ அதெல்லாம் நீ கொடுத்துட்டே வா, மாத கடைசியில் மொத்தம் எவ்வளோன்னு சொல்லி நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் கேஷியர் ஒரு பணத்தை அவர்கிட்ட கொடுக்குறார். அவர் அந்த பணத்தை வச்சு சின்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணுறார். அவர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட், பணம் நம்மள்ட்ட வாங்குறது மீன்ஸ் மெயின் கேஷியர் கிட்ட வாங்குறது, சின்ன எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் பண்ணுறாரு இல்லையா, அது எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு சிஸ்டம், தட் இஸ் கால் பெட்டி கேஷ் புக். அந்த பெட்டி கேஷ் புக்கில் சிம்பிள் பெட்டி கேஷ் அண்ட் அனாலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக்னு 2 மாடல் இருக்குது. சிம்பிள் பெட்டி கேஷ் அண்ட் அனாலிட்டிக்கல் பெட்டி கேஷ். சிம்பிள் பெட்டி கேஷ் 5000 ரூபாய் வாங்கினேன், டீ கொடுத்தேன், காஃபி கொடுத்தேன், பேப்பர் கொடுத்தேன், பென்சில் கொடுத்தேன், எல்லாம் ஓகே, டிரான்ஸ்போர்ட் கொடுத்தேன், ஆட்டோ சார்ஜஸ் கொடுத்தேன், ஓகே, டெலிஃபோன் கொடுத்தேன். தனித்தனியாக இந்த ஒரு மாதத்துக்கு டெலிஃபோனுக்கு எவ்வளோ, ஆட்டோவுக்கு எவ்வளோ, டீ அண்ட் ஸ்நாக்ஸ் சர்வ்டு டு த எம்ப்ளாயிஸ்க்கு எவ்வளோ, மொபைல் பில் டாப்அப் எவ்வளோ, இப்படி தனித்தனியாக லிஸ்ட் பண்ணி எனக்கு கொடுங்கன்னு கேட்டால் அதே பேமெண்ட்டை குரூப்பாக பண்ணிட்டோம்னா அது பேர் அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பேர். அதனால் அது பேர் அனாலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக். ஓகே, ஸோ ஸ்பெண்டிங்கை பார்ட் அனலைஸ் பண்ணியிருந்தால் அது பேர் அனாலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக். பெட்டி கேஷ் புக்கில் வி ஹேவ் எ சிஸ்டம் கால் இம்ப்ரெஸ்டு சிஸ்டம். அதனால் சார் இம்ப்ரெஸ்டு சிஸ்டம்னு சொன்னால் இந்த 5000 ரூபா செலவு பண்ணு, மாத கடைசியில் அவர்கிட்ட போய் பார்த்தா சார் 4500 ரூபா தீர்ந்து போச்சு சார், அப்படியா இந்த 4500 ரூபா அவர்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு, 5000 ரூபா இருந்துச்சு. செலவு முடிஞ்ச பிறகு எவ்வளோ கையில் இருக்குன்னு பார்க்குறாங்க, எடுத்து திரும்ப ரீஃபில் பண்ணுறோம். எவ்வளோ செலவாச்சோ அது ஒவ்வொரு பீரியட்லையும் நம்ம ரீஃபில் பண்ணுறோம். ஸோ 5000 ரூபாய் இருக்குது. ஓகே, ஜனவரி மாதம் எவ்வளோப்பா செலவு பண்ணீங்கன்னு கேட்குறேன். சார் 4500 ரூபா செலவாயிடுச்சு சார், கையில் எவ்வளோ இருக்குது 500 ரூபா. திரும்பவும் நான்
என்ன அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டேன்னா ஒவ்வொரு மாதம் பிகினிங்லேயும் ஒவ்வொரு மாதமோ ஃபோர்ட் நைட்லி ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸோ மாதத்துக்கு ஒரு முறை 15 நாளைக்கு ஒரு முறை அது கணக்கு பார்ப்பாங்க. அந்த கணக்கு பார்க்கும்போது எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க, 5000 ரூபாய். ஓகே 5000. ஸோ 5000 எழுதிடுறாங்க. கிளியர்? அதுக்கப்புறம் அந்த மாதம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஃபெப்ரவரி மாதம் இதுலேருந்து செலவு பண்ண 3800 இருக்குது. இப்போ கணக்கு காமிச்சாக்க இப்போ 1200 தான் சார் இருக்கும்பா, திரும்ப ஒரு 3800. ஸோ எவ்ரி பீரியட் த அமௌண்ட் ஸ்பெண்ட் டிடெக்டட் ஃப்ரம் த ஓப்பனிங் வேல்யூ, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அந்த பேலன்ஸ் திரும்ப 5000 ஆக்கிடணும். இம்ப்ரெஸ் சிஸ்டம்னா இந்த பீரியட் பிகினிங் மாதத்துக்கு ஒரு முறையோ 14 நாளைக்கு ஒரு முறையோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறையோ உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் கையில் கொடுப்பேன். அந்த வாரம் முடிஞ்சவொடனே எவ்வளோ செலவாயிடுச்சுன்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறீங்களோ பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை திரும்ப கொடுத்துருவேன். அமௌண்ட் ஸ்பெண்ட் எக்ஸ்டென்ட்டுக்கு வரைக்கும் நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துட்டே இருப்பேன். திஸ் த மெயின் கான்செப்ட் இன் த கேஸ் ஆஃப் இம்ப்ரெஸ்ட் சிஸ்டம். இஸ் இட் கிளியர்?